வடிவேலு ஒரு படத்தில் கிணத்தை காணான்னு சொல்லுவார். ஆனால் இங்கே பாருங்களா ஒரு அழகான கால்வாய் இருக்குது. இந்த கால்வாய் பாருங்களா நம்ம நிற்கிற இடத்த தாண்டி பார்த்தா காணாம். எப்பட்றா இங்கே இருந்தால் கால்வாயை காணாம் அப்படின்னு சொல்லி நம்மளை யோசிக்க வைக்குது. ஆனால் உண்மையிலேயே இது வந்து ஒரு தலை சிறந்த நீர் மேலாண்மை திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இந்த இடம் வந்து நந்தன் கால்வாய் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் கீரனூர்லேருந்து இந்த நந்தன் கால்வாய் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 37 கிலோமீட்டர் பாயுது. 36 ஏரியில் இந்த கால்வாய் நிரப்புது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பாருங்களா அரைவட்ட வடியில் வந்து இங்கே ஒரு டனல் இருக்கா. இந்த டனல்கிட்ட இந்த தண்ணி வரும்போது தண்ணி காணாமல் போகுது. அதாவது இந்த தண்ணி வந்து பூமிக்கு அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. இறங்குற தண்ணி அப்படியே ஒரு 100-150 மீட்டர்னு வச்சுக்கலாம், அப்படியே பூமிக்குள்ளாரையே தண்ணி போகுது. தண்ணி போய் அந்த பக்கமாக தண்ணி மேலே வருது. அது நான் உங்களுக்கு மேலே அன்சையில் போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள், அதே போல் ஒரு அரைவட்ட வடியில் வந்து டனல் இருக்குது. இந்த டனலில் வந்து இந்த தண்ணி வந்து மேலே எழும்புது. அது எப்போ மேலே எழும்புது அப்படின்னு கேட்குறீங்களா? வரும்போது அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தில் புவியீர்ப்பு விசையின் காரணமாக உள்ளார போகுது. உள்ளார போகிற நீர் கொஞ்சம் தூரம் பயணிச்சதுக்கப்புறம்